ஆன்மீக பாரத அன்பர்களுக்கு வணக்கம். ஆடி மாதத்தில் எந்த சுப நிகழ்ச்சியும் நடத்துவதில்லை, ஏன்? ஜோதிட சாஸ்திரத்தில் ஆடி மாதத்தை கர்க்கட மாதம் என்பார்கள். சூரியன் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் நுழையும் நேரத்தில் கடகராசியில் சூரியன் செல்வதே ஆடி மாத துவக்கம். தமிழ் மாத பிறப்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கிறது. அந்தந்த கால பருவ சூழ்நிலைக்கு ஏற்ப திருவிழாக்களையும் உற்சவங்களையும் விரத வழிபாடுகளையும் ஏற்படுத்தி வைத்துள்ளனர். பொதுவாக திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்ய ஆடி, மார்கழி மாதங்கள் ஏற்றதில்லை. அவை பீடை மாதங்கள் என குறிப்பிடுவதுண்டு. அது தவறு. ஆடி, மார்கழி மாதங்கள் மக்களை இறைவழியில் அழைத்துச் செல்லும் மாதங்கள். பீடையல்ல, பீடு நிறைந்த மாதம். மக்கள் மனப்பீடத்தில் இறைவனை நிலைநிறுத்துகின்ற மாதம் என்கின்றோம். அதனால் தெய்வ சிந்தனையில் இருப்பதால் அந்த மாதம் முழுவதும் வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவதில்லை. ஆடி மாதத்தில் திருமணம் நடைபெற்றால் 10 மாதங்கள் கழித்து சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும். அந்த நேரத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும். எனவே இந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இதனால் தான் ஆடி மாதத்தில் திருமணம் செய்வதையும் கணவன் மனைவி கூடியிருப்பதையும் தவிர்த்தனர். மேலும் ஆடி மாதத்தில் தெற்கு திசையில் பூமி நகரும் போது விஞ்ஞான ரீதியாக நில அதிர்வுகளும் கடல் சீற்றமும் ஏற்படும். அதிக காற்று வீசும், பலத்த மழை பெய்யும். அதனால் மனையடி கோலம், கிரகப்பிரவேசம் போன்றவற்றை செய்வதில்லை. ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அம்பாள் மாதம் என்றும் சிறப்பித்து கூறுவார்கள். அந்த அளவுக்கு வீடுகளிலும் கோவில்களிலும் விழாக்களும் விரத வழிபாடுகளும் களை கட்டிவிடும். ஆடி மாதத்தில் பால்குடம் எடுத்தல், பொங்கல் வைத்து வழிபடுதல், சிறப்பு பூஜைகள் செய்தல், தீமிதித்தல், கூழ் ஊற்றுதல், அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுதல் என்று இந்த மாதம் முழுவதும் வழிபாடு மாதமாகிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.